வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற என்ன கேட்டிங்கன்னா விவோ V17 Pro பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். அப்படியே என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சில பேர் மறந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ரி வந்து நிற்க மாட்டேங்குது, ஒரு நாள் கூட நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதாவது போட்டிங்கன்னா இப்போ காலையில் சார்ஜர் போட்டோம்னா மதியத்துக்குள்ளே ஆஃப் ஆயிடுது அப்படின்னாங்க, 100% போட்டாலும். அப்புறம் இதில் கழட்டி என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பேட்ரி கொஞ்சம் லைட்டாக உப்பி இருந்துச்சு. இப்போ அந்த பேட்டரியை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த V17 Proவில் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து மேலாக்கில் ஓப்பன் ஆகிற கேமரா டைப்பு, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கழட்டணும். அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்க்ரூலாம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க கேமரா ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கழட்டுறேன். வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். எல்லா ஸ்க்ரூமே நான் கழட்டிட்டு இப்போ இந்த டோர் மட்டும் மேலே எடுத்துக்கலாம். இப்படி மெதுவாக எடுத்து அந்த சைடு வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அதில் உள்ள ஸ்டிப்பு எல்லாமே நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு இப்போ கழட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கனெக்ஷன் வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா பவர் சப்ளை வந்து வந்துகிட்டே இருக்கும், அதுக்காகத்தான். பேட்டரிலேருந்து கனெக்ஷனை கட் பண்ணும்போது மெதுவாக கழட்டிக்குங்க. ஏன்னா உடஞ்சிது போயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகி போயிடும். அப்புறம் வந்து புது பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ண முடியாது. இது வந்து ஸ்டிப்பு, டிஸ்பிளேக்கு வர்ற ஒயரையும் அப்படியே கழட்டிடுங்க. கழட்டிட்டீங்கன்னா இனி பேட்டரி ரிமூவ் பண்ணுறது தான். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியில் எவ்வளோ எம்ஏஹெச் போட்டிருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. எவ்வளோ எம்ஏஹெச் போட்டிருக்கு அப்படின்னு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலான பேட்டரி தான் நான் போடணும். அதோட கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான், அந்தளவுக்கு நிற்காது. எவ்வளோ எம்ஏஹெச் போட்டுருக்குன்னு அதை பார்த்துக்குங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து செல்ஃபி கேமரா வந்து மேலாகில் ஓப்பன் ஆகும். அதுக்கு எப்படின்னு காட்டினா இதிலே மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு மோட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. மோட்ரு நேராக சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மேலாகலையும், அது ரிவர்ஸில் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த கேமரா உள்ளாகலையும் வரும். இதில் உள்ள மெக்கானிசம் அப்படி கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் இதில் வந்து சொல்கிற மாதிரி இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டருக்கும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேமராவும், இந்த சைடு வந்து நெட்வொர்க்கு கேபிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டவருக்காக போகிறது. இதிலலாம் நீங்கள் வந்து கை வச்சிடாதீங்க. எதாவது டேமேஜ் ஆகி போச்சுன்னா அப்புறம் டவர் ப்ராப்ளம் வரும். அவ்வளோதான். இதில் வந்து இனி பேட்டரி வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி விட்டுக்கலாம். பேட்டரி செலெக்ஷன் பண்ணும்போது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கம்பெனி பேட்டரியாக. அப்போ தான் கொஞ்ச நாள் உங்களுக்கு நல்லா உழைக்கி, இல்லைன்னா ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு போயிடும். இப்போ நான் வந்து பேட்ரி எடுத்திருக்கேன், நியூ பேட்ரி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சார்ஜர் தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா பேட்டரியில் இப்போ சில நேரம் இப்போ சார்ஜர் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளே கனெக்டரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜர் தான் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூலாம் போடணும். இப்போ நான் செக் பண்ணிவிட்டேன், சார்ஜெலாம் ஏறுது. இனி வந்து பார்த்தோம்னா டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பழைய பேட்ரி, உள்ளே வச்சுருக்கிறது புது பேட்ரி. இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். டோர் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு ஸ்க்ரூ போட்டு விட்றலாம். இனிமேல் ஸ்க்ரூ போடும்போது 4 சைடும் கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா ஒரு சைடு கரெக்டாக லாக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இன்னொரு சைடு வந்து பெண்ட் ஆகிடுச்சு. ஸ்க்ரூலாம் கரெக்டாக போட்டு விட்டுட்டு கரெக்டாக ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி கேமரா எல்லாம் ஓப்பன் ஆகுதா இல்லைன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மறுபடியும் டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆன் ஆகிடுச்சு. உள்ள எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பற்றிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்டில் தெரிவிங்க.
வேறு ஒரு மாடல் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நன்றி நண்பர்களே.